யூடியூப்பில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கிறது என்பதை பற்றி இன்று பார்ப்போம். முதலில் நாம் யூடியூப்பை இன்ஸ்டால் செய்கிறோம் ப்ளே ஸ்டோரிலிருந்து. இது ஒரு கூகுள் கம்பெனி, அதனால் எல்லாமே ஜிமெயிலில் உள்ள ஆப்ஷனிலிருந்து தான் வரும். இதை நாம் எப்படி தெரிவு செய்கிறோம் என்றால், நாம் யூடியூப்பை இன்ஸ்டால் செய்து யூஸ் பண்ணுகின்றோம். இப்போ நம்ம இன்ஸ்டால் செய்கின்றோம் யூடியூப்பில் நாம் ஒரு வீடியோவை அனுப்புகிறோம் என்றால், அப்லோட் செய்கிறோம் என்றால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள் இயங்குகிறது. எல்லாம் ஆன்லைனில் இயங்குவதால் அதில் ஸ்டோரேஜ் கிடையாது. ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற வீடியோவோட அப்ளிகேஷனுடைய ஸ்டோரேஜ் செல்லில் அடைச்சிச்சின்னா நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். பட் நம்ம யூஸ் பண்ணுற வீடியோக்கள் அனைத்துமே ஸ்டோரேஜ் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆன்லைனில் பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால ஸ்டோரேஜ்ன்ற ஆப்ஷனே கிடையாது யூடியூப்பில். ஏன்னா நம்ம அந்த வீடியோவுக்கான ஆப்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம அதை பொறுத்து வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நமது வீடியோக்கள் அனைத்தையும் ஸ்டோரேஜ் செய்கிறது ஜிமெயிலில் தான். ஜிமெயிலுக்கு ஸ்டோரேஜ்ன்ற ஒரு கெப்பாசிட்டியே கிடையாது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதில் நம்ம யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். யூடியூப்பில் நம்ம எங்கேனாலும் போய் எப்படினாலும் நெட்வொர்க் நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கம்பெனி வெரிஃபை பண்ணுறதா அப்படின்றது மொபைல் நம்பர் மட்டும்தான் வெரிஃபை பண்ணுவாங்க. நம்மளுடைய சேனல் நேமா மற்ற விஷயங்களை செக் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, நம்ம ஃபோன் நம்பர் வச்சு அக்கௌண்ட்டு அதில் மூலியமாக நமக்கு எப்படி ரெட்டிஃபை ஆகுது அமௌண்ட்டு, அந்த மாதிரி ஆப்ஷனுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஏன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுக்கலைன்னா, உலகம் ஃபுல்லாக அனைவரும் யூஸ் பண்ணணும், எத்தனை லாங்குவேஜ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் நல்ல அனைவரும் பயனடைகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்.